வெல்கம் டு ஆல். நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோம் அப்படின்னா, தமிழ்நாடு ஸ்டேட் போர்ட் சிலபஸில் 10th ஸ்டாண்டர்டுக்கு மேக்ஸில் செகண்ட் சாப்டர் பார்த்துட்ருக்குறோம். அதில் எக்ஸசைஸ் 2.8 இன்னைக்கு பார்க்கலாம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஃபைண்ட் த சம் ஆஃப் ஃபர்ஸ்ட் n டேர்ம்ஸ் ஆஃப் அன் ஜிபி. அவங்க மென்ஷன் பண்ணிட்டாங்க ஜிபி அப்படின்ட்டு. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் 5, -3, 9/5, -27/25, எக்ஸட்ரான்னு போயிட்டு இருக்கு. A வேல்யூ 5, R என்ன கிடைக்கும்? காமன் ரேஷியோ T2/T1. இது அவ்வளோதான், -3/5. R வேல்யூ 1ஓட கம்மிங்களா, விச் இஸ் லெஸ் தேன் 1. அப்போ என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம்? Sn is equal to A⁴n into 1 - R⁴n/1 - R. இது R-ஓட அதிகமாக இருந்துச்சுன்னா R⁴n - 1/R-1. சரிங்களா? அப்ளை பண்ணிக்கலாமா? Sn is equal to ஏங்கிறது எவ்வளவு? 5n into 1 - R-ங்கிறது -3/5 whole power n by 1 - R, 1 minus of -3/5. கரெக்டுங்களா? அப்போ Sn is equal to 5 ஃபார்முலா A into A⁴n கிடையாது, A into. சரிங்களா? A into 1 - R⁴n/1 - R. இப்போ ஏங்கிறது 5 into 1 - of -3/5 whole power n by 1 - of -3/5. 5 into 1 minus of -3/5 whole power n by minus plus மாறிடுமா 1 plus 3/5. இதை ப்ளஸ் பண்ணோம்னா 5 இங்கே போயிருமா, 5 plus 3 8/5. அப்போ என்ன வரும்? 5 into 1 minus of -3/5 whole power n by 5 இங்கே போச்சுன்னா 5 plus 3 8/5. இந்த 5 மேலே போயிடுச்சுன்னா ஏன்னா டெவில ஃப்ராக்ஷன் இருக்குது, டினாமினேட்டர் மேலே போயிடும். 5 5 25. இப்போ Sn is equal to 25 into 1 minus of -3/5 whole power n divided by கீழே என்ன இருக்கும்? 8 இருக்கும். ஏன்னா n வேல்யூ தெரியாமல் இதை கால்குலேட் பண்ண முடியாது, அப்படியே வச்சுக்கலாம். சரிங்களா? இதே மாதிரி அடுத்த கொஸ்டின் 256, 64, 16, எக்ஸெட்ரா. A வேல்யூ 256, R வேல்யூ 64/256. 1 time 4 time. அப்போ R எவ்வளவு? 1/4. n terms Sn கண்டுபிடிக்கணும். இங்கே என்னது? R வேல்யூ 1/4 1ஓட சின்னது, which is less than 1. அப்போ என்ன ஃபார்முலா பயன்படுத்துவோம்? A into 1 - R⁴n/1 - R. கிளியருங்களா? இப்போ என்ன அப்ளை பண்ணிக்கலாம்? Sn is equal to A எவ்வளவு? 256 into 1 - R-ங்கிறது 1/4 whole power n by 1 - 1/4. 1 - 1/4 என்ன கிடைக்கும்? 4 இங்கே போச்சுன்னா 4 - 1 3/4. 256 into 1 - 1/4 the whole power n by 3/4. இந்த 4 மேலே பண்ணி இன்டூ ஆயிருமா? 256 into 4 என்ன கிடைக்கும்? 256 into 4 1024 into 1 - 1/4 whole power n by 3. கிளியருங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஃபைண்ட் த சம் ஆஃப் ஃபர்ஸ்ட் 6 டேர்ம்ஸ் ஆஃப் அ ஜிபின்னு அவங்களே சொல்லிட்டாங்க. ஃபர்ஸ்ட் 6 டேர்ம்ஸ் அப்படியே சம் கேட்டிருக்கிறாங்க. n வேல்யூ 6, A வேல்யூ எவ்வளோ வரும்? 5 ஃபர்ஸ்ட் டேர்ம், R வேல்யூ 15/5. கேன்சல் பண்ணால் 3, which is greater than 1. அப்போ என்ன பண்ணிக்கலாம்? Snக்கு என்ன ஃபார்முலா? A into R⁴n - 1/R-1. S6 is equal to ஏங்கிறது 5, Rங்கிறது 3/n 6 - 1/R-1. இப்போ 5 into 3/6 எவ்வளோ வரும்? 3 3 சார் 9, 9 into 9 into 9, 9 ஆன்சர் 81. 81 into 9, 81 into 9, 9 729. 729 minus 1 by 3 minus 1 2. அப்போ என்ன வரும்? 721 போனால் 5 into 728/2. 1 time 3 2 6 மீதி 1 6 4. 5 into 364. S6 is equal to 5 4s are 20, remainder 2, ஆரஞ்சு 30 32 2 மீதி 3 18. S6 is equal to 1820. கிளியருங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஃபைண்ட் த ஃபர்ஸ்ட் டேர்ம்ஸ் ஆஃப் அ ஜிபி. என்ன கேட்டிருக்காங்க? ஜிபியோடைய ஃபர்ஸ்ட் டேர்ம்ஸ் ஏ என்னன்னு கேட்டிருக்கிறாங்க.
whose common ratio r கொடுத்துட்டாங்க 5 ன்ட்டு and whose sum to first 6 terms s6 கொடுத்துட்டாங்க. என்ன கொடுத்துருக்காங்க? s6 is equal to 46872 ன்னு கொடுத்துருக்காங்க. r is equal to 5 ன்னு சொல்லிட்டாங்க. a வை கண்டுபிடிக்கணும்னு இருக்காங்க. சரிங்களா? s6 க்கு என்ன ஃபார்முலா? r வேல்யூ 1 ஓட அதிகமா? அப்ப என்ன ஃபார்முலா? s6 is equal to a into r power n minus 1 by r minus 1. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ண போறோம். இங்க வேணா s n மென்ஷன் பண்ணிக்கலாம். இப்போ 6 அப்ளை பண்ணிக்கலாம். s6 a என்னது கண்டுபிடிக்கணும். r என்னது 5 பவர் n, nங்கிறது 6ங்களா? 5 பவர் 6 minus 1 by r minus 1, 5 minus 1. இதோட வேல்யூ எவ்வளவு சொல்லியிருக்காங்க? 46872. இதை வச்சுட்டு a வை கண்டுபிடிக்கணும். 5 minus 1 4ங்களா? அந்த 4க்கு மல்டிப்ளையா போயிடும். a into 5 power 6 அடுத்த ஸ்டெப்ல போட்டுக்கலாம். minus 1 is equal to இது இங்க 4 ஆ மல்டிப்ளை போயிருமா? 46872 into 4. இங்க 5 power 6 எவ்வளவு வரும்? 5 power 6ங்கிறது இப்போ நம்ம 5 into 5 ன்னு வச்சுக்கலாம். ஏன்னா டிவைட்ல போய் பண்றதுக்கு இல்ல. எப்படி -1 பண்ணணுங்களா? இப்போ 5 power 6 பண்ணலாம். 5 power 6னா 25 into 25 into 25 வச்சுக்கலாங்களா? 25 25 625 into 25 5 5 மீதி 2 2 10 12 2 மீதி 1 5 30 31 ரெண்டால பண்ணா 10 0 மீதி 1 5 6 2 12 ஆட் பண்ணா 5 2 6 5 1 என்ன வருது? 15625 minus 1 is equal to இங்க 46872 into 4. இதுல 1 சப்ராக்ட் பண்ணா 15624 வருமா? 15624 அதால டிவைட் பண்ணிக்கலாங்களா? அப்ப a is equal to 46872 into 4 divided by 15624. 625 1 சப்ராக்ட் பண்ணா 15624. இதை கேன்சல் பண்ணியாகும். இதையும் 4 ஆல கேன்சல் பண்ணலாங்களா? 4 1 டைம். இது 3 4s are 12, remainder 3 36, 9 4s are 36, 0 6 4s are. மறுபடியும் இது ரெண்டுக்கு வெயிட் பண்ணுங்களா? 2 ஆல பண்ணலாமா? 2 ஆல பண்ணோம்னா 1 2s are 2, remainder 1 9 மீதி 1 5 3. இதை 2 ஆல பண்ணோம்னா 2 3 4 3 6 1953 இருக்குங்களா? இங்க டிவைட் பண்ணணும். என்ன பண்ணலாம்? 3 ஆல் ஆகுமா? 20 25 28 10 15 3 ஆல் ஆகும். நமக்கு 3 ஆல கேன்சல் பண்ணோம்னா 6 3 18 மீதி 1 5 3 5 1 3. இதை 3 ஆல கேன்சல் பண்ணோம்னா 7 3 21 மீதி 2 24 8 3 24 1 3 3 2 3 6 651. இது 6 இது 3 ஆல கேன்சல் ஆகும். 3 ஆல பண்ணோம்னா 2 3s are 6 1 3s are 3 remainder 1 7 டைம். இது 3 ஆல பண்ணோம்னா 2 3s are 6 remainder 1 6 டைம் 0 4 டைம் 2604 217. இது 217 7 ஆல் ஆகுமா? 7ல பண்ணோம்னா 31. இதை 7ல பண்ணோம்னா 3 7s are 21 remainder 5 50 7 40 மீதி 1 2 டைம். இப்போ 31 டைரக்டா டிவைட் பண்ணலாமா? 131s are 31, 131s are 31, remainder 6 62, 231s are 62. Answer 12. Therefore a is equal to 12. கிளியருங்களா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். Find the sum to infinity of s infinity கேட்டிருக்காங்க. infinity என்ன ஃபார்முலா? a by 1 minus r. அது எப்போ gp இருந்தா? இந்த இடத்துல உங்க gp மென்ஷன் பண்ணல. அப்போ நீங்க கன்ஃபார்ம் பண்ணி gp ஆன்ட்டு 3 by 9 1 by 3 1 by 3 இது gp. இதை செக் பண்ணுங்க. 14 by 21 2 by 3 28 by 3 by 14 2 by 3. அப்போ இது gp. gpக்கு என்ன ஃபார்முலா? s இன்ஃபினிட்டிக்கு a by 1 minus r. சரிங்களா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் 9 plus 3 plus 1 plus etc. t2 by t1 is equal to t3 by t2 is equal to 1 by 3. அதனால இது gp. அப்ப s இன்ஃபினிட்டிக்கு என்ன ஃபார்முலா? a by 1 minus r. சரிங்களா? a எவ்வளவு? 9 by 1 minus r எவ்வளவு? 1 by 3. அப்ப 9 by LCM எடுத்தா 3 minus 1 2 by 3 3 மேல போயிருங்களா? 27 by 2. s infinity is equal to 27 by 2. கிளியருங்களா? அடுத்த கொஸ்டின் 21 plus 14 plus 28 by 3 plus etc.
T2 by T1 is equal to T3 by T2. எப்படி போட்டாலும் கிடைக்கும் நமக்கு 2 by 3 கிடைக்கும். 14 by 20 போட்டால் 7 கேன்சல் பண்ணுறோம். இங்கே டிவைட் பண்ணால் 14 2 by 3 வந்துடும். சரிங்களா? அப்போ இதுவும் GP. அப்போ S infinity என்ன ஃபார்முலா? A by 1 minus R. A value 21 by 1 minus R value 2 by 3. இப்போ 21 by 3 LCM 3 minus 2 1 by 3. 3 மேலே போயிருங்களா? S infinity is equal to 3 மேலே போயிருச்சுன்னா 3 6 63. கிளியருங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். If the first term of an infinity GP, infinite GP என்னது சீக்வன்ஸ் போயிட்டே இருக்கு, இன்ஃபினிட் வரைக்கும் இருக்கக்கூடிய GP உடைய A கொடுத்துட்டாங்க. இது ஃபர்ஸ்ட் டேர்ம் A கொடுத்துட்டாங்க. அண்ட் இட்ஸ் சம் டு இன்ஃபினிட்டி S இன்ஃபினிட்டியும் கொடுத்துட்டாங்க. என்ன கேட்குறாங்க? காமன் ரேஷியோ ஆறுன்னு கேட்குறாங்க. சரிங்களா? A is equal to 8, S infinity is equal to 32 by 3. R என்னன்னு கேட்குறாங்க. S infinity என்ன ஃபார்முலா? S infinity is equal to A by 1 minus R is equal to 32 by 3. A எவ்வளவு? 8 by 1 minus R is equal to 32 by 3. இந்த 3 இங்கே மல்டிப்ளை போயிருங்களா? 32 டிவைட வந்துடும். அப்போ 1 minus R மேலே போயிடும். சிம்பிளா 8 into 3 by 32 is equal to 1 minus R. கரெக்டுங்களா? இந்த டினாமினேட்டர் மேலே போயிருச்சுங்க. இந்த 30 கீழே வந்துச்சு, 3 மேலே போயிருச்சு. 8 கேன்சல் 1 டைம், இது 4 டைம். 3 by 4 is equal to 1 minus R. நம்ம ஆதனை கண்டுபிடிக்கணும். இந்த மைனஸ் ஆர் இங்கே கொண்டு வந்துடலாம். இந்த 3 by 4 அங்கே கொண்டு போயிடலாம். R is equal to 1 minus 3 by 4. LCM 4 எடுத்தா 4 minus 1 1 by 4. R is equal to 1 by 4. காமன் ரேஷியோ 1 by 4. கிளியருங்களா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். ஆன்சர் செக் பண்ணியா இல்லையா? அப்போ அழிக்காத. ஓகே, இந்த கொஸ்டின் கவனிங்க. ஃபைண்ட் த சம் டு n terms of a series. அவங்க GPAP மென்ஷன் பண்ணல, சீரீஸ். ஏன்னா இது GPயும் கிடையாது, ஏபியும் கிடையாது. இதே மாதிரி எக்ஸாம்பிளில் பார்த்தோம். இதை நம்ம என்ன பண்ண முதல்ல GP ஃபார்ம் மாற்றிட்டு நம்ம என்ன பண்ண முடியும்? சம் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் 0.4 plus 0.44 plus 0.444 plus etc. to n terms. இது GP கிடையாது, காமன் ரேஷியோ சேமா இருக்காது. அப்போ என்ன பண்ணலாம்? முதல்ல நம்ம இதை ஜிபே கன்வெர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இது எப்படி எழுதிக்கலாம்? நம்ம இதை 0.4ங்கிறத 4 by 10, இதை 44 by 100, இதை 444 by 1000 plus etc. to n terms. இப்போ இது எல்லாத்துலேயும் மேலே என்ன பண்ணிக்கலாம்? 4 காமன் எடுத்துலாமா? 4 காமன் எடுத்துட்டோம்னா 1 by 10 plus 11 by 100 plus 111 by 1000 plus etc. to n terms. இப்போ இதில் என்ன பண்ணிக்கிறோம்? இந்த ஜிபே கன்வெர்ட் பண்ண முடியல. 9ஆல் டிவைட் பண்ணி 9ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். 4 by 9 into 9 பண்ணுறோம். அப்போ என்ன வரும்? 9 by 10 plus 99 by 100 999 by 1000 plus etc. to n terms. ஃபர்ஸ்ட் இதை ஃப்ராக்ஷன் எழுதியிருக்கிறோம். 4 காமன் எடுத்திருக்கிறோம். இதை என்ன பண்ணிருக்கோம்? 9ஆல் டிவைட் பண்ணி 9ஆல் இன்டூ பண்ணியிருக்கிறோம். காமனாக 9ஆல் டிவைட் பண்ணுறது வெளியில் வச்சிருக்கிறோம். 9ஆல் மல்டிப்ளை பண்ணுறது த்ரூ 9ஆல் மல்டிப்ளை பண்ணியிருக்கிறோம். இது என்ன பண்ணலாம்? நம்ம 4 by 9 into 9 by 10 எப்படி எழுதலாம்? 1 minus 1 by 10. கரெக்டுங்களா? எல்சிஎம் எடுத்தா 10 minus 1 9 by 10 பிளஸ் இதை என்ன பண்ணலாம்? 1 minus 1 by 100. செக் பண்ணி பாருங்க. 100 எல்சிஎம் எடுத்தோம்னா 100 minus 1 9 10 by 100. இது எப்படி எழுதலாம்? 1 minus 1 by 1000 plus etc. to n terms. கிளியருங்களா? இப்போ இந்த 1 எல்லாம் தனியாக ஆட் பண்ணிக்கலாம் n terms வரைக்கும். இந்த 1 by 10 1 by 100 1 by 1000 தனியாக வச்சுக்கலாம். ஏன்னா அது என்ன மாதிரி நமக்கு ஜிபிஏ கன்வெர்ட் ஆயிரும். இப்போ 4 by 9 into 1 plus 1 plus 1 plus etc. n terms. இது மீதி இருக்க எல்லாத்துலையும் மைனஸ் காமன் வெளியே எடுத்தாச்சு. 1 by 10 plus 1 by 100 plus etc. to 10 term n terms. இது ஜிபி, இது என்னது 111 n terms ஆட் பண்ணா என்ன மாறிடுமா? இது ஜிபி. ஏன்னா ஒரு டைம் எழுதிக்கணும் 1 by 1000.
செக் பண்ணி பாருங்களேன். 1/100/1/10 போட்டா என்ன கிடைக்கும்? 1/100 divided by 1/10. 10 மேலே போயிருமா? 1/100 into 10/1 கேன்சல் பண்ணோம்னா 1/10. அதே மாதிரி தான் 1/1000/100 போட்டாலும் 1/10. காமன் ரேஷியோ கரெக்டாக இருக்குது. அதனால இது ஜிபி கன்வெர்ட் ஆயிடுச்சு. இதுக்கு எஸ்என் ஃபார்ம்ல அப்ளை பண்ணிக்கலாம். இங்கே என்ன வரும்? 1 + 1 + n டைம் ஆட் பண்ணால் n கிடைக்கும். அப்போ 4/9 இன்ட்டு இங்கே n இருக்கும் மைனஸ் ஆஃப். இதுக்கு ஃபார்ம் அப்ளை பண்ணலாம். என்னது? ப்ராக்கெட்டில் a இன்ட்டு 1 - r power n by 1 - r. ஏன்னா காமன் ரேஷியோ என்ன வருது? 1/10. 1/10 காமன் ரேஷியோ which is less than 1. அந்த ஃபார்ம்ல அப்ளை பண்ணிக்கலாங்களா? என்ன வரும்? a இன்ட்டு ஏங்கிறது 1/10 இன்ட்டு r. r எவ்வளவு? 1/10. 1 - r போட்டுக்கலாங்களா? r உன்னோட கம்மிங்கிறதுனால a இன்ட்டு 1 - r power n by 1 - r. கரெக்டுங்களா? இந்த 4/9 இங்கே n இன்ட்டு இதெல்லாம் ஆட் பண்ணால் n மைனஸ் சம் ஆஃப் ஜிபி a இன்ட்டு 1 - r power n by 1 - r. சரிங்களா? எல்சிஎம் எடுத்து என்ன வரும்? 10 - 1 9/10 வருங்களா? 4/9 இன்ட்டு n minus 1/10 into 1 - 1/10 whole power n by LCM 10 எடுத்தா 10 - 1 9/10. இந்த 10 மேலே போயிருங்களா? 9/10ல 10 மேலே போச்சுன்னா இந்த 10 இந்த 10 எனக்கு என்ன ஆயிரும்? கேன்சலாக மாறிடும். இந்த 10 மேலே இன்டூவாக போகும். 10 1/10 ஆயிரும், கேன்சலாக போயிடும். அப்போ என்ன இருக்குங்க? 1/9 இருக்கு. இப்போ இந்த 4/9 உள்ள மல்டிப்ளை பண்ணோம்னா இங்கேயும் மல்டிப்ளை ஆகும், இங்கேயும் மல்டிப்ளை ஆகும். சரிங்களா? அப்போ ஃபைனல் ஆன்சர் எப்படி எழுதிடலாம்? 4n/9 உள்ள மல்டிப்ளை பண்ணிட்டோம். இங்கே மல்டிப்ளை பண்ணோம்னா மைனஸ் 4/9 × 9 81 இன்ட்டு 1 - 1/10 ஹோல் பவர் n. இதுதான் இந்த ஃபர்ஸ்டினுடைய சம் ஆஃப் n டேர்ம்ஸ் ஆஃப் த சீரீஸ். கிளியருங்களா? இப்போ செகண்ட் சம் பார்க்கலாம். 3 + 33 + 333 + etc. to n terms. இங்கே என்ன பண்ணலாம்? 3 காமன் எடுத்துலாங்களா? 1 + 11 + 11 + etc. to n terms. இது ஜிபி கிடையாது, ஜிபியாக மாற்றணும். அப்போ என்ன பண்ணணும்? 3ஆல் டிவைட் பண்ணி 9ஆல் டிவைட் பண்ணி 9ஆல் இன்ட்டு பண்ணணும். 9 இன்ட்டு பண்ண கிடைக்கும் நமக்கு 9 + 99 + 999 + etc. to n terms. இன்னது ஜிபியாக மாறல. எப்படி மாற்றலாம்? இதை வேணால் கேன்சல் பண்ணிக்கலாம். 1/3 இன்ட்டு 9ங்கிறத 10 - 1 ப்ளஸ் 99 100 - 1 999 1000 - 1 ப்ளஸ் எக்ஸட்ரா to n terms. அப்போ 1/3 இன்ட்டு இதில் 10 100 1000லாம் ஒரு டேர்ம் எழுதிக்கலாம். 10 + 100 + 1000 + etc. to n terms மைனஸ் இங்கே என்ன போட்டுக்கலாம்? ப்ராக்கெட்டில் 1 + 1 + etc. to n terms. -1 -1 -1 இருக்கு இல்லைங்க, n terms வரைக்கும் மைனஸை காமன் எடுத்தாச்சு. 1 + 2 + 1 + 1 + 1 + n terms போட்டிருக்கோம். இப்போ இது ஜிபி. ஏங்கிறது 10, r என்ன வரும்? 100/10 10, 1000/100 10. சரிங்களா? அப்போ ஏவும் 10 ஆரும் 10. ஆர் 10ங்கிறப்ப 1ஓட அதிகங்களா? இப்போ என்ன ஃபார்முலா? a இன்ட்டு r power n - 1/r - 1 போட்டுக்கலாம். இந்த 1/3 இன்ட்டு a இன்ட்டு rங்கிறது 10, r power n - 1/r - 1 மைனஸ் 1 + 1 + n டைம் ஆட் பண்ணால் n. 10 - 1 9 ஆகி போயிடும். உள்ள மல்டிப்ளை பண்ணோம்னா 10 இன்ட்டு 10 power n - 1 இங்கே 9 இருக்குமா? 3 9s are 27 மைனஸ் n/3. இதுதான் இந்த செகண்ட் சீரிஸோடைய சம் அப் டு n டேர்ம்ஸ். கிளியருங்களா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். ஃபைண்ட் த சம் ஆஃப் ஜாமெட்ரிக் சீரிஸ் 3 + 6 + 12 + etc. to 1536. இப்போ a தெரியும், r தெரியும்,
ஏன்னா ஜிபின்னு கொடுத்துட்டாங்க 6/3 ஆர் வந்து 2 சரிங்களா 6/3 பண்ணால் 2 வரும் n தெரியாது அப்போ முதல்ல n கண்டுபிடிக்கணும் இது எத்தனாவது டேர்ம்னு முதல்ல கண்டுபிடிச்சா தான் நம்ம என்ன பண்ண முடியும் எஸ்என் போட முடியும் அப்போ இது எத்தனாவது டேர்ம்னு கண்டுபிடிக்கணும் எப்படி tn is equal to ar power n minus 1 is equal to 1536 a என்னது 3 r என்னது 6/3 is equal to 2 சப்ஸ்டிட் பண்ணலாங்களா ஏங்கிறது 3 rங்கிறது 2 power n minus 1 is equal to 1536 இப்போ 2 power n minus 1 is equal to 3 டிவைட் போகுங்களா 1536/3 கேன்சல் பண்ணோம்னா 518 3ஆல கேன்சல் பண்றோமா 512 அப்ப 2 power n minus 1 is equal to 512 இருக்குங்களா இது என்ன பண்ணலாம் 2 power 9 வருங்களா ஏன்னா 2 power 10ங்கிறது 1024 இப்போ 2 power 9ங்கிறது 512 அப்போ பவர் ஈக்குவல் பண்ணோம்னா n minus 1 is equal to 9 n is equal to 10 n தெரிஞ்சிருச்சு அவங்க என்ன கேட்குறாங்க சம் ஆஃப் அப்போ S10 is equal to R 2ஓட அதிகம் which is greater than 1 R 2னா 1ஓட அதிகங்கிறப்ப என்ன ஃபார்முலா A into R power n minus 1 by R minus 1 A 3 into R 2 power n 2 power 10 minus 1 by 2 minus 1 A into R power n minus 1 by R minus 1 அப்போ என்ன வரும் 3 into 2 power 10 1024 minus 1 by 2 minus 1 1 அப்போ S10 is equal to 3 into 1023 2 for 1 சப்ராக்ட் பண்ண 1023 இதை 3ஆல மல்டிப்ளை பண்ணி கீழே 1 விட்டலாம் 3ஆல மல்டிப்ளை பண்ணி ஆன்சர் என்னது 3 9 2 3 6 0 3 3069 கிளியருங்களா நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் குமார் ரைட்ஸ் a letter to 4 of his friends அவர் என்ன பண்றாரு 4 ஃப்ரெண்ட்ஸ்க்கு லெட்டர் எழுதுறாரு he asked each one of them ஒவ்வொருத்தரும் என்ன சொல்றாரு அப்படின்னா to copy the letter and mail to the 4 different persons இவர் 4 பேருக்கு அனுப்புறாரு அதுல ஒவ்வொருத்தரும் இன்னொரு 4 பேருக்கு அனுப்பணும் அவங்க இன்னொரு 4 பேருக்கு அனுப்பணும் அப்படி இந்த ப்ராசஸ் போயிட்டே இருக்குது சரிங்களா கண்டினியூ த ப்ராசஸ் சிமிலர்லி எல்லாரும் போயிட்டே இருக்குது அஸ்யூமிங் தட் the process is unaltered அப்படி ஆல்டர் ஆகாம போயிட்டே இருந்துச்சுன்னா and it cost ₹2 to mail one letter ஒரு லெட்டர் மெயில் பண்ணதுக்கு எவ்வளவு ருபீஸ் ஆகுது 2 rupees ஆகுது find the amount spent on postage பண்றதுக்கான டோட்டல் அமௌண்ட் எவ்வளவு when 8th set of letter is mailed சரி முதல்ல 8th செட் வரைக்கும் எத்தனை லெட்டர் போஸ்டர்னு கண்டுபிடிச்சிடலாம் அத்தனை லெட்டர் இன்டூ 2 போட்டா அமௌண்ட் கிடைச்சிடும் சரிங்களா முதல்ல அந்த நம்பர் ஆஃப் லெட்டர் போஸ்டடுங்கிறது ஜிபி அவர் தான் செக் பண்ணுங்க ஜிபி தான் ஏன் ஃபர்ஸ்ட் 4 லெட்டர் அப்புறம் அந்த ஒவ்வொருத்தரும் 4 4 4 போட்டோம்னா 16 அடுத்தது 64 இப்படி போயிட்டே இருக்குமா இது ஜிபிங்களா 16/4 4 64/16 4 காமன் ரேஷியோ ஈக்குவலா இருக்குது அப்ப இதுல 8th லெட்டர் வரைக்கும் இது ஃபர்ஸ்ட் செட் செகண்ட் செட் தேர்ட் செட் அது மாதிரி போனோம்னா 8th செட் வரைக்கும் எத்தனை லெட்டருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம் 8th செட் வரைக்கும் எவ்வளவு லெட்டர் இப்போ டோட்டல் லெட்டர் கண்டுபிடிக்கணும் அப்ப S8 கண்டுபிடிக்கணும் கிளியருங்களா A வேல்யூ 4 R வேல்யூ 16/4 is equal to 4 S8 is equal to எதுக்கு நம்பர் ஆஃப் லெட்டர்ஸ்க்கு S8 என்ன வரும் R வேல்யூ 1ஓட பெருசுங்களா அப்ப A into R power n minus 1 by R minus 1 4 into R 4 power 8 minus 1 by 4 minus 1 அப்ப என்ன வரும் 4 into 4 power 8 4 power 8 minus 1 4 power 8 என்ன வரும் 16 into 16 into 16 into 16 4 4s are 16ங்களா 8 4 மல்டிப்ளை பண்றதுக்கு 4 16 மல்டிப்ளை பண்ணிக்கலாம் இது 256 இது 256 இன்ட்டு பண்ணோம்னா 6 6 மீதி 3 5 30 33 3 மீதி 3 2 12 15 5 30 0 மீதி 3 5 25 28 8 மீதி 2 2 10 12 2 12 2 மீதி 1 11 1 மீதி 1 5 6 3 15 5 மீதி 1 2 4 5 6 65536 minus 1 by 4 minus 1 3
இப்போ என்ன வரும் 4 into 6 55 3 5 by 3 இது 3 கேன்சல் பண்ணலாங்கம்மா 2 1 ரிமைண்டர் 2 24 1 கரெக்டாக வரும் 3 கேன்சல் பண்ணோம்னா 2 3 are 6 1 3 are 3 ரிமைண்டர் 4 2 25 8 3 are 24 ரிமைண்டர் 1 4 3 are 12 ரிமைண்டர் 1 5 டைம் அப்போ நம்பர் ஆஃப் லெட்டர்ஸ் அப் டு 8th செட் எவ்வளவு 4 into 218 45 டைரக்டா மல்டிப்ளை பண்ணிக்கலாங்களா இதை இன்ட்டு 4 பண்ணும் 4 5 20 0 மீதி 2 16 18 8 மீதி 1 33 மீதி 1 7 8 இவ்வளவு லெட்டர்ஸ் ஒரு லெட்டருக்கு எவ்வளவு காசு சொல்லியிருக்காங்க 2 ரூபி அவங்க கேட்டிருக்கிறது அமௌண்ட் ஸ்பெண்ட் அமௌண்ட் இஸ் ஈக்குவல் டு 87380 இன்ட்டு 2 ஒரு லெட்டர் 2 ரூபா இவ்வளவு லெட்டருக்கு எவ்வளவு வரும் 0 2 16 6 மீதி 1 7 14 4 மீதி 1 17 இவ்வளவு ரூபி எவ்வளவு 1,74,760 கிளியருங்களா நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் ஃபைண்ட் த ரேஷனல் நம்பர் ஃபார் 0.123 பார் இதே மாதிரி ஒரு சம் எக்ஸாம்பிளில் பார்த்துருப்போம் சரிங்களா அப்போ இந்த 0.123 பார் எப்படி எழுதலாம் 0.123 123 123 எக்ஸட்ரான்னு போயிட்டே இருக்கும் எப்படி எழுதலாம் நம்ம 0.123 plus 0.000 இந்த 3 0 இதுக்கப்புறம் 123 இது ஆட் பண்ணோம்னு வச்சுக்கோங்க 0.123 123 வரும் இன்னும் அடுத்து வரணும்ல அப்போ 0 ப்ளஸ் 0.1 2 3 4 5 6 123 ப்ளஸ் எக்ஸட்ரா அப்படின்னு போயிட்டே இருக்கும் இதெல்லாம் ஆட் பண்ணோம்னா இதுக்கு ஈக்குவலாக இருக்கும் சரிங்களா அப்போ இது பாருங்க இது ஜிபியான்னு செக் பண்ணால் ஜிபி தான் எப்படி டிவைட் பண்ணி பாருங்களேன் 2 by T1 T3 சேமாக இருக்கும் 0.001 வரும் செக் பண்ணி பாருங்க T2 by T1 is equal to 0.000123 by 0.123 சரிங்களா என்ன ஆகும் மேலே கீழே 1000 மல்டிப்ளை பண்ணோம்னா ஏன்னா டிவைட் பண்ணும்போது டினாமினேட்டர் பாயிண்ட் இல்லாமல் மாற்றிக்கணும் அப்போ 0.123 by 123 இந்த பாயிண்ட் இங்கே போயிடும் இதை டிவைட் பண்ணணுமா 0.10 0 இந்த பாயிண்ட் இங்கே போகும் இன்னொரு 0 இங்கே போயிடும் அப்போ தான் கரெக்டாக 1 டைம் வரும் நமக்கு அப்போ கேன்சல் பண்ணால் 0.001 சரிங்களா இல்லைன்னா அது குழப்பமா இருந்தால் எதனா போல நீங்கள் 0.123 by 123 இருக்குங்களா மேலே என்ன பண்ணலாம் 123 into 10 power minus 3 by 123 கேன்சல் பண்ணிக்கலாம் 1 into 10 power minus 3 0.001 அப்படி சிம்பிளாக போட்டுக்கலாம் சரிங்களா அப்போ நமக்கு 6 தெரிஞ்சு நீங்கள் இதே தேர்ட் டைம் பை செகண்ட் டைம் போட்டாலும் இதே தான் கிடைக்கும் அப்போ இன்ஃபினிட் வரைக்கும் சம் பண்ணணும் அப்போ என்ன பண்ணணும் 0.123 பாருக்கு இதை எழுதியிருக்கிறாங்களா இதுக்கு என்ன ஃபார்முலா இன்ஃபினிட்டி ஆட் பண்ணுறதுக்கு a by 1 minus r ஏன்னா ஜிபிங்கிறதுனால a எவ்வளவு 0.123 by 1 minus r எவ்வளவு 0.001 அப்போ 0.123 by இதில் சப்ராக்ட் பண்ண என்ன கிடைக்கும் 0.999ங்களா இப்போ மேலேயும் கீழேயும் 1000 மல்டிப்ளை பண்ணோம்னா 123 by 999 இதை 3ஆல கேன்சல் பண்ண முடியுமா மேலே 3ஆல கேன்சல் பண்ணால் 4 டைம் 1 டைம் இது 333 41 by 3 அப்போ 41 by 3 பண்ணோம்னா சாரி 41 by 333 இது டிவைட் பண்ணும்போது 0.1 டைம் 23 போயிட்டே இருக்கும் அப்போ 0.123 பார் எப்படி எழுதலாம் நம்ம 41 by 333 அப்படின்னு எழுதலாம் கிளியருங்களா அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் இஃப் Sn is equal to ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுத்துருக்குறாங்க அப் டு n terms தென் ப்ரூவ் தட் இதை ப்ரூவ் பண்ணணும் சரிங்களா நம்ம ப்ரூவ் பண்ணுறதுல எல்ஹெச்எஸ் எடுத்துக்கலாம் எல்ஹெச்எஸ் எனது எக்ஸ் மைனஸ் ஒய் இன்டு எஸ்என் இப்போ எக்ஸ் மைனஸ் ஒய் இன்டு எஸ்என் தானே எஸ்என்னு அது எழுதிக்கலாங்களா என்ன வரும் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் x square plus xy plus y square plus x cube plus x square y plus xy square plus
y cube plus etc to n terms. சரிங்களா? இப்போ இங்கெல்லாம் ப்ளஸ் தான் இருக்குது, ப்ராக்கெட் இருக்குன்னு அவசியம் கிடையாது. எக்ஸால் த்ரூ அவுட் மல்டிப்ளை பண்ணுறேன், அப்புறம் ஒய்யால் த்ரூ அவுட் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். சரிங்களா? எக்ஸால் இன்ட்டு பண்ணால் என்ன கிடைக்கும்? எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ்ஒய் ப்ளஸ் x cube plus x square y plus xy square plus x power 4 plus x cube y plus x square y square plus xy cube plus etc to n terms minus y மல்டிப்ளை பண்றோம். minus y மல்டிப்ளை பண்ணா minus xy minus y square plus சார் மைனஸ் மல்டிப்ளை பண்ணோமா மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் மைனஸ் எக்ஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் ஒய் கியூப், மீது இங்கே அடிச்சு எழுதிக்கலாங்களா? மைனஸ் எக்ஸ் கியூப் ஒய் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஒய் கியூப் மைனஸ் ஒய் பவர் 4 அப் டு என் டேர்ம்ஸ். எக்ஸால் உள்ள மல்டிப்ளை பண்ணியிருக்கிறோம், மைனஸ் உள்ள மல்டிப்ளை பண்ணியிருக்கிறோம். எப்படி எழுதலாம்? எக்ஸ் ஸ்கொயர்ல பிளஸ் எக்ஸ் ஒய் மைனஸ் எக்ஸ் ஒய், எக்ஸ் ஸ்கொயர் ஒய் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஒய், எக்ஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஒய் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் கியூப் ஒய் மைனஸ் எக்ஸ் கியூப் ஒய், எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர், எக்ஸ் ஒய் கியூப் மைனஸ் எக்ஸ் கியூப். அப்படி போயிட்டே இருந்தால் அது டேர்ம் காமனாக கேன்சல் ஆகிட்டே இருக்கும். இப்போ இதில் பாருங்க எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் கியூப் எக்ஸ் பவர் 4 இருக்குங்களா? எக்ஸ் ஸ்கொயர் plus x cube plus x power 4 up to n terms. மைனஸ்ல மைனஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் ஒய் கியூப் மைனஸ் ஒய் பவர் 4 இருக்குது. மைனஸ் காமன் வெளியே எடுத்துக்கலாங்களா? வெளியே எடுத்துட்டோம்னா ஒய் ஸ்கொயர் ஒய் கியூப் ஒய் பவர் 4 அப் டு n terms. கிளியருங்களா? இதுவும் ஜிபி இதுவும் ஜிபி. ஏன்? t2 by t1 x வரும், t3 by t2 x வரும். இங்க பாருங்க t2 by t1 y வரும், t3 by t2 y வரும். அப்ப காமன் ரேஷியோ சேமா இருக்கு. இதுவும் ஜிபி இதுவும் ஜிபி. சம் ஆஃப் n டேர்ம்ஸ் என்ன ஃபார்முலா? a into r power n minus 1 by r minus 1. ஏன்னா r வேல்யூ x தான் கிடைக்கும் நமக்கு. xங்கிறது ஒன்னோட பெருசா சின்ன தெரியாது, நம்ம என்ன பண்ணிக்கலாமா ஒன்னோட பெருசுன்னு கன்சிடர் பண்ணிக்கலாம். அப்ப aங்கிறது x power 2 into r பவர் r என்ன வந்துச்சு? x power 3 by x power 2 x வரும், x power 4 by x power 3 x தான் வரும். காமன் ரேஷியோ x. a into r power n minus 1 by r minus 1 x minus 1. கிளியருங்களா? ஓகே. இங்க மைனஸ், இங்க என்ன வரும்? இங்க ஏங்கிறது y ஸ்கொயர், a into rங்கிறது y, y power n minus 1 by r power n minus 1 by r minus 1. கிளியருங்களா? இங்க என்ன இருக்குது? x minus y into sn is equal to x square into x power minus 1 by x minus n minus y square into y power minus 1 y minus 1 is equal to LHS. LHS is equal to RHS. கிளியருங்களா? நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். சம் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் யுவர் வாட்சிங்.